This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் பேசுகிறேன். இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible study is Words are like Seeds. இந்த நாளின் தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகள் அது விதையை போல் இருக்கின்றது. In Genesis chapter 8 and verse 22, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, as long as the earth remains, there will be seed time and harvest. அங்கே வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த பூமி இருக்கும் நாள் பரியந்தமும் காலங்கள் உண்டு என்று வாசிக்க முடியும். Everything that happens has to begin with a seed. எல்லாமே எது வேண்டுமானாலும் ஒரு விதையிலிருந்து தான் எல்லாம் தொடங்கும். Every blade of grass, every tree, every crop has to have a seed. எந்த மரமா இருந்தாலும், எந்த செடியா இருந்தாலும், எந்த தானியமா இருந்தாலும் எல்லாம் விதையிலிருந்து தான் தொடங்கும். Even every human being to be born begins with a seed. ஒரு மனிதன் பிறக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதுவும் ஒரு வித்து அல்லது ஒரு விதையிலிருந்து தான் அவன் தொடங்குகிறான். In the book of Galatians chapter 6 and verse 7, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், it says, "Do not be deceived, God will not be mocked." அங்க கலாத்தியர் 6:7 சொல்லி, நீங்க எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் ஏமாற்றப்படாமல் இருப்பீர்களாக என்று சொல்லப்படுகிறது. Whatsoever you sow, that is what you will reap. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். In words that we speak, the Bible says they are like seeds. வேதம் சொல்லுகிறது, நாம் பேசுகிற ஒரு வார்த்தைகள் அது விதையை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. In the book of Genesis chapter 1 and verse 11, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், it says the seed is in itself. அங்க வசனத்தில் விதையானது அதற்குள் இருக்கின்றது என்று வாசிக்கிறோம். Whatever seed you sow, it has everything in the seed to produce the harvest. எந்த விதையை விதைத்தாலும் அறுவடையை உண்டு பண்ணுகிற சகல வஸ்துக்களும் அந்த விதைக்குள் இருக்கின்றது. If you sow a watermelon seed, it has everything in it to produce the color, the juice, the flavor. Everything is in the seed. நீங்க ஒரு வாட்டர்மெலன் என்று சொல்லுகிற அந்த பழத்தின் விதையை நீங்கள் விதைத்தால் அந்த பழம் உண்டாக்குற கலரா இருக்கட்டும், அதன் ஜூஸா இருக்கட்டும், அதன் தோலா இருக்கட்டும், அதன் எல்லா காரியங்களும் அந்த விதைக்குள் இருக்கின்றது. And that's the way it is with the Word of God. The Word of God is like a seed. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை விதையை போல் இருக்கின்றது. In 1 Peter chapter 1 and verse 23, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், it says, "The Word of God is the incorruptible seed that abides forever." வேத வசனம் சொல்ற தேவனுடைய வார்த்தையானது அழியாத விதை கொப்பாக பேசப்படுகிறது. In the natural, if you want to receive a harvest, you are the one that picks out the seed. நீங்க ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால், வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால், அதற்கேற்ற விதையை நாம் விதைத்தல் மிக மிக அவசியம். If you are sowing wheat, you do not reap corn. நீங்க அரிசியை விதைத்தால் உங்களுக்கு கோதுமை முளைக்காது. It is your choice whatever seed that you want to sow. நீங்கள் எந்த விதை வேண்டும் என்பது நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. And that's the way it is with the Word of God. தேவனுடைய வார்த்தையும் அதை போல்தான். The Bible is like a book filled with seeds. வேதாகமும் நூற்றுக்கணக்கான விதைகளுடைய ஒரு புஸ்தகம் தான் வேதாகம்.
If you sow salvation seeds, you reap salvation. நீங்க ரட்சிப்புக்கு ஏதுவான விதையை விதைத்தால் ரட்சிப்பு உண்டாகும். If you sow faith seeds, you will reap faith. நீங்க விசுவாசத்தின் விதையை விதைத்தால் விசுவாசம் முளைத்து எழும்பும். In the book of Matthew, chapter 17 and verse 20, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், Jesus said unto them, if you have faith as a grain of mustard seed. அங்கே இயேசு சொல்லுகிறார், ஒரு கடுகை விதையை போல் உங்களுடைய விசுவாசம் இருக்குமானால், you shall say to this mountain, be removed, and it will move. கடுகு விதையை அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடமிட்டு அப்புறம் போ என்று சொல்ல, the way you sow the seed is by saying it with your mouth and believing it in your heart. அப்புறம் நீங்கள் அந்த விதையை நீங்கள் விதைக்கும் பொழுது உங்கள் இருதயத்துல விசுவாசித்து வாயினால் நீங்கள் அதை பேசும்போது அதை விதைக்கிறீர்கள், அது அப்படியே முளைத்து எழும்பும். And it says, nothing shall be impossible unto you. அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. If you are sowing wheat or corn or rice, you believe that it will produce that harvest. நீங்க ஒரு கோதுமை விதைத்தாலோ, அரிசியை விதைத்தாலோ, நெல்லை விதைத்தாலோ, நீ பல வகைகளை விதைத்தாலோ, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். If you have good seed and good ground, then you can produce the harvest that you decide to produce. நல்ல விதையை விதைத்தால் நீங்கள் விரும்புகிற நல்ல விளைச்சல் உங்களுக்கு உண்டாகும். It is your choice what kind of seed you want to sow. நீங்க என்ன விதை விதைக்க வேண்டும் என்பது உங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது. We are all free moral agents and we have the right of choice. நாமாகவே துணிந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். In the book of 1 Peter chapter 1 and verse 23, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, being born again not of corruptible seed but of incorruptible. எங்க வசனம் அழகாய் நமக்கு சொல்லுக, அங்க அழகாக வசனம் சொல்லுக, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கு நிற்கும் ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் ஜனிக்கப்பட்டீர்கள். There is not a problem with the seed. It is incorruptible seed. இன்னைக்கு விதை பிரச்சனை அல்ல, அது அழிவில்லாத விதை. In the book of Luke chapter 17 and verse 6, லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், and the Lord said unto them, if ye have faith as a grain of mustard seed. அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், you can say to the sycamore tree to be plucked up and it will happen. நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்கப்படு என்று கட்டளையிட, நீ வேரோடு பிடுங்கப்படுன்னு கட்டளை நடுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு அப்படியே கீழ்ப்படியும். It says, and it will obey you. அவைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். This is the same way it is when we speak the word of God. உங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற உங்கள் வாழ்க்கையிலும் அது அப்படிதான் நடக்கும். The sycamore tree is talking about unforgiveness. காட்டத்தி மரம் என்று சொன்னால் அது மன்னியாமையை குறித்து பேசுகிறது. When someone does you wrong, you can forgive them by speaking the word of God. உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு விரோதமாய் நீங்க அவளை மன்னிப்பதற்கு ஏதுவாய் தேவ வசனத்தை பேச வேண்டும். Don't depend on your emotions or feelings to see if you have forgiven them. உங்களுடைய எமோஷன், உங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில் அவளை மன்னித்தேன் என்பதல்ல.
Forgiveness is not in the soul realm, it's in the realm of your born again spirit. அன்புக்குரியவர்களே, மன்னித்தல் அது மாம்சீகமாய் அல்ல, ஆவியிலே அவர்களை மன்னித்தல் மிக மிக அவசியம். Don't go by your feelings, go by faith in the word of God. நீங்க உங்களுடைய உணர்வின் அடிப்படையில் அல்ல, தேவ வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் நடக்க வேண்டும். The feelings will come later, the emotions will change later, but stand upon the word of God. நீங்க இந்த உணர்வுகள் அல்ல, உங்கள் வாழ்க்கை வேத வசனத்தின் அடிப்படையிலே நிலை நிற்பதாய் காணப்பட வேண்டும். People that do you wrong, forgive them by faith in the word of God. இன்னைக்கு விசுவாசம் இல்லாதவர்கள் தான் அவர்கள் மன்னியாமையில் காணப்படுவார்கள். In the book of Ephesians, chapter 6 and verse 17, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, the sword of the Spirit is the word of God. வசனம் சொல்லுகிறது ஆவியின் பட்டயம், அது தேவனுடைய வார்த்தை என்று வாசிக்கிறோம். In this scripture, it means it is the spoken word of God. இது இந்த வசனம் பேசப்படுகிற வேத வார்த்தையை குறிக்கின்றது. We call this the Rhema word of God. இது வாக்குத்தத்த வசனம். The Bible, the written word of God, is called the Logos of God. இது எழுதப்பட்ட வேத வசனம் லோகோஸ் என்று சொல்லப்படுகிறது. But the sword of the Spirit is when we speak what the word of God says. ஆனால் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நாம் பேசுகிறதை குறித்து இந்த எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். This is the way we activate the power that is in the word of God. இப்படிதான் தேவ வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நாம் செயல்படுத்துகிறோம். We speak it with our mouth and believe it with our heart. நாம் வாயினால் பேசி இருதயத்தினால் விசுவாசித்து அவைகளை வாயினால் பேசுகிறோம். In the book of Mark, chapter 4 and verse 14, மார்க் 4:14 வாசிக்கும் பொழுது, it says, the sower soweth the word. விதைக்கிறவன் விதையை வசனத்தை விதைக்கிறான். You and I are sowers of the word. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் விதைக்கிறவன். If you want to see a harvest of rice, can you just pray and pray, or do you have to sow seed? அன்புக்குரியவர்களே, நீங்க நெல் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னா முழங்கால் பண்ணிட்டு அறுவடைக்காக ஜெபிச்சுட்டே இருப்பீங்களா, இல்ல நெல் அறுவடை செய்வதற்கு விதையை எடுத்து கழனியில விதைப்பீர்களா? Many times Christians are praying and praying for God to do it, but they have not sowed the seed of the word yet. ஆனால் தேவன் செய்ய வேண்டும் என்று தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களே தவிர அந்த விதை முளைப்பதற்கு விதையை விதைப்பதில்லை. We can understand spiritual things by looking at natural things. ஆவிக்குரிய காரியங்களை பார்ப்பதை பார்க்கலும் உலக பிரகாரமான காரியங்களிலே நம் நோக்கமாயிருக்கின்றோம். If you look at the ground in a big field and pray and pray and pray, will that produce a harvest? நம்ம ஒரு கழனியை பார்த்து ஜெபிச்சுட்டே இருந்தோம்னா அந்த கழனியில அறுவடை நடக்காது. That will not produce a harvest. Just praying, you have to put seed in the ground. நீங்க ஜெபிச்சுட்டே இருந்தா நெல்லு கதிர் விட்டு அது நெல்லாக ஆகி அது நீங்க அறுவடை செய்ய முடியாது. அப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க நெல்லை விதைக்க வேண்டும். That's the same way it is in spiritual things with the word of God. அன்புக்குரியவர்களே, இதேதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவ வசனத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள விதைத்தல் மிக மிக அவசியம். You have to get scripture, the word of God, and sow it with your mouth and speak it. அன்புக்குரியவர்களே, தேவ வாக்குத்தத்த வசனங்களை வார்த்தைகளை எடுத்து அதை விதைக்கிறவளாக பேசுகிறவளாக நீங்கள் காணப்பட வேண்டும்.
In the book of Mark, chapter 4 and verse 26, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, "The kingdom of God is like a man that sows seed in the ground." இங்கே அவருடைய தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்ததற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். And he will sleep day and night, and it will spring up, he doesn't know how. அங்க இரவில் தூங்கி பகலில் விழித்து, இப்படி அவன் தூங்கி விழித்து, ஆனால் அவனுக்கே தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. When you sow wheat in the ground and look at it, you do not see a harvest. You don't see anything. நீங்க விதையை விதைக்கும் போது நீங்க அறுவடையை பார்ப்பதில்லை, ஒண்ணுமே உங்க கண்ணுக்கு தெரியாது. But you know you have sowed the seed in the ground, and in due time it will produce. நீங்க விதையை விதைத்திருக்கிறீங்க, ஏற்ற வேளையில் அந்த விதை முளைத்து எழுந்து மாபெரும் அறுவடையாக அது மாறும். That's the way it is with spiritual things. எப்படி மாம்சத்திலே இது காண்கின்றோமோ அதே வண்ணமாக ஆவியின் உலகத்திலும் இதை நாம் பார்க்க முடியும். Yes, it is important to pray and talk to God about the problems. உண்மைதான், பிரச்சனையை குறித்து தேவனோடு கூட ஜெபிப்பதும் அவரோடு கூட அதை சொல்லுவதும் மிக முக்கியம்தான். But you must have a scripture that you are standing on to believe for the harvest. ஆனால் உங்களுக்கு வாக்குத்தத்த வசனங்கள் தேவை. அறுவடைக்கான வார்த்தைகளை அறிக்கையிடுதல் மிக மிக அவசியம். In the book of Mark, chapter 11 and verse 23, மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, "Whosoever shall say to this mountain, be removed, it shall be removed." இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். In this scripture it says, if you believe what you say will come to pass, you will have what you say. இங்க வசனம் பாருங்க, நீ எதை விசுவாசிக்கிறாயோ எதை பேசினாயோ அதை உங்கள் கண்கள் காணும் என்று சொல்லுகிறது. These are the very words of Jesus. இது இயேசுவினுடைய வார்த்தை. He says, if you say to the mountain and you believe it in your heart, you will have it. நீங்க அந்த மலையை பார்த்து நீங்க பேசினா, நீங்க பேசினதை உங்க இருதயத்தில் விசுவாசித்தால் அது உங்களுக்கு அப்படியே நடக்கும் என்று வாசிக்கிறோம். In the book of Hebrews, chapter 4 and verse 14, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, Jesus is our high priest. வசனம் சொல்கிறது, இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியர். And we should hold fast to what we are saying about the word of God. நாம் பேசின வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். If we will hold fast, then he will bring the word to pass. நாம் அதை அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் அது நமக்கு உண்டாயிருக்கும். In the book of Luke, chapter 6 and verse 38, லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், give and it will be given you, good measure, pressed down, shaken together, running over. அங்க வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளர்ந்து உங்கள் மடியில போடுவார்கள். It says men will return that unto you. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். That is saying, whatever you sow, whatever you give, God will bring the harvest for you. நீங்க எதை பேசுறீங்களோ எதை விதைத்தீரோ அது உங்களுக்கு அறுவடையாக உண்டாகும். In the book of Proverbs, chapter 18 and verse 24,
நீதிமொழிகள் 18:24 வாசிப்பிலானால், it says, if you show yourself friendly, then it will produce friends in your life. அங்க நீங்க எதை விதைக்க 18:24 வசனம் இப்படி 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 சொல்லுகிறது, சிநேகிதனை சகோதரனிலும் அதிகமாய் சொந்தமாய் சிநேகிப்பான். This is like you will reap what you sow. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்க அறுப்பீங்க. In the book of Proverbs chapter 15 and verse 1, 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீதிமொழிகள், a soft answer will turn away wrath. இப்ப மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும். But grievous words will stir up anger. கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். In other words, if you sow good words, you will reap a good harvest. இப்படியும் சொல்லலாம். எப்படின்னா, நல்ல வார்த்தையில பேசினா நல்ல வார்த்தைகளை நீங்க அறுவடை செய்வீங்க. But if you sow anger words, then you will receive an anger harvest. நீங்க கோபமான வார்த்தைகளை பேசினால் கோபமான காரியங்களை தான் நீங்கள் அறுவடை செய்வீங்க. Whatever you sow in the ground, that is what you will reap from the ground. நீங்க இந்த உலகத்தில் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் நீங்க அறுப்பீங்க. The Amplified Bible says you will reap that and that only, whatever you sow. இதே நீங்க விளக்குரை வேதாகமத்தில் இந்த வசனத்தை வாசித்தா இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Matthew chapter 7 and verse 1, மத்தேயு 1ஆம் அதிகாரம் வாசிப்போமானால், it says, do not judge others or you will be judged that way also. நீங்கள் யாரையும் நியாயம் தீர்க்காதீர்கள், நீங்கள் எப்படி நியாயம் தீர்க்கிறீர்களோ அதே வண்ணமாக நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்று வாசிக்கிறோம். Whatever judgment you put on other people, it says you will be judged that way yourself. மற்றவர்களை எப்படி நியாயம் தீர்க்கிறீர்களோ அப்படியே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். In the book of Luke chapter 17 and verse 20, லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், the Pharisees were demanding of Jesus, when is the kingdom of God coming? அங்கே பரிசேயர்கள் பார்த்து எப்போது தேவனுடைய ராஜ்யம் வருகிறது என்று அவர்கள் கேட்டபொழுது, Jesus said the kingdom of God is not low here or low there, but it is inside of you. அங்கே அவர் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் பரிசேயர் அவர்கள் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதிச்சித்திரமாய் வராது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். When you are born again, you have the kingdom of God on the inside in your spirit. நீங்க எப்பொழுது நீங்க ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. The Bible says it is like a garden or a field that you sow seed into in your spirit. வேதம் சொல்லுகிறது உங்க வாழ்க்கை ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துல தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விதைக்கிறீங்க. In the book of 1 Corinthians chapter 3 and verse 9, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், we are laborers together with God. அங்க வசனம் அழகா, நாம் தேவனோடு கூட உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். You are God's husbandry or you are God's building. நீங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். Your born again spirit is good ground to sow seed into it. நீ மறுபடியும் பிறந்த நீங்கள் நல் விதைகளை விதைக்கிற நல் தோட்டம் என்று நான் சொல்லுவேன். God will not sow seed, but you and I are the ones to sow the word of God. தேவன் விதை விதைப்பதல்ல, நீங்களும் நானும் தான் விதையை விதைக்க வேண்டும். In Romans chapter 1 and verse 20,
ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். It says, the invisible things will teach us about the spiritual things. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமையை, தேவத்துவம் என்பவைகளை உண்டாக்கப்பட்டிருக்கைகளினாலே உலகம் உண்டானதுக்கு முதற்கொண்டே தெளிவாய் காணப்பட்டது. We can understand even the Godhead by the natural things that we see. அன்புக்குரியவர்களே, நம்முடைய சாதாரணமாய் நாம் பார்க்கும் காரியத்தின் மூலமாக தெய்வத்துவத்தை நம்மால் காண முடியும் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. In the book of Ecclesiastes, chapter 3 and verse 1, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, there is a season and a time for everything on the earth. அங்க எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு என்று நம்மால் வாசிக்க முடியும். There is a time to sow and there is a time to reap the harvest. விதைக்கு ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் உண்டு. There is a time to be born and a time to die. பிறப்பதற்கு ஒரு காலம் உண்டு, மரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. There is a time to build up and a time to tear down. நீங்க ஒரு கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு, கட்டினதை இடிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. You cannot do everything at the same time. எல்லாவற்றையும் ஒரே காலத்திலே உங்களால் செய்ய முடியாது. In the book of Luke, chapter 8 and verse 11, லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, the seed is the word of God. வசனம் சொல்லுகிறது, வார்த்தையானது அது தேவனுடைய வசனமே விதையாய் இருக்கிறது என்று வாசிக்க முடியும். It is very foolish to try to reap a harvest from the ground where there is no seed sown. பாருங்க, நல்ல நிலம்தான், ஆனால் விதைக்கப்படாத நிலத்திலே இருந்து கனிகளை நாம் எதிர்பார்க்க முடியாது. You can walk around the field and pray and pray and pray, but there will be no harvest. நடந்து 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 ஜெபிக்கலாம், ஆனால் பலன் இல்லை. You have to sow seed in the ground first before you can reap a harvest. நீங்க அறுவடை செய்வதற்கு முன்பாக விதையை விதைக்க வேண்டும். And you can pray and pray to God to bring answers, but if you do not sow seed, there will be no answers. நீங்க ஜெபிக்கலாம், ஆனால் விதை விதைக்காத பட்சத்திலே தேவனிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. Find a scripture that promises what you are wanting from God. அன்புக்குரியவர்களே, நீங்க தேவனிடத்திலிருந்து எதை விரும்புகிறீர்களோ அதற்கேற்ற வாக்குத்தத்தங்களை எடுங்க. Take that scripture and begin to pray that scripture to God out loud. நீங்க அந்த வசனத்தை சத்தமாய் தேவனை நோக்கி பேசுங்க. That is the way Abraham received a miracle child. அப்படிதான் ஆபிரகாம் அந்த அற்புதத்தின் பிள்ளையை பெற்றெடுத்தார். For 24 years he waited and waited for God to bring the answer. 24 ஆண்டுகள் தேவனிடத்தில் பதிலுக்காய் காத்திருந்தான். But when he began to speak with his mouth, I am the father of a multitude. ஆனால் எப்பொழுது வாயை திறந்து நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பேச ஆரம்பித்தானோ, he took the word of God that God said and he began to say that word. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை அவன் எடுத்து அவன் அதை உச்சரிக்க ஆரம்பித்த பொழுது, within 3 months, then his wife Sarah was pregnant with a miracle child. மாதத்திலே ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் பிள்ளை பெற்றார். It is up to you and me to take the word and speak it, the promises, out of our mouth. உங்களுக்கும் எனக்கும் விழுந்த கடமை தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்து பிரசங்கிப்பது அல்லது பேசுவது. I want you to pray this prayer after me to receive Jesus as your Savior. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜெபத்தை சத்தமாய் எனக்கு பின்னாக நீங்கள் சொல்ல வேண்டும். I believe Jesus is the Son of God. வல்லமையாக தேவனே, இயேசுவே நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன்.
I believe he died on the cross to forgive me of my sin. என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்காகவே இயேசுவே நீர் எனக்காகவே மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he rose from the dead and is alive in heaven today. சர்வ வல்லவரே, நீர் எனக்காகவே மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பி பரலோகத்திலே வீற்றிருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I receive Jesus into my heart as my Savior right now. சர்வ வல்லவரே இயேசுவே, உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்கிறேன். If you prayed that prayer with your heart, not your mind, but with your heart, you're born again. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நீங்க சொல்லியிருந்தால், வாயினால் அல்ல உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க மறுபடி பிறந்திருக்கிறீர்கள் என்று நான் சொல்லுவேன். Find a good Bible teaching church and grow day by day, and you will learn more and more about Jesus. Amen. நல்ல வேதத்தை போதிக்கிற நல்ல சபையை தேர்ந்தெடுத்து அங்க கடந்து போங்க. வேதத்தை தினந்தோறும் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமென்.